அந்த உயர்கல்வி எது? மருத்துவம், MBBS. இன்னைக்கு அந்த கிடத்த அந்த ஐயர் யாரு? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு கிளம்பி வந்து நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? நம்ம சாட்சாத் நிகழும் ராமபுரனாக இருக்கிற மோடி. ஐயர் தான் சுப்ரீம் கோர்ட், ராமன் தான் மோடி. ஐயர் தான் சுப்ரீம் கோர்ட், ராமன் தான் மோடி. ஐயர் தான் சுப்ரீம் கோர்ட், ராமன் தான் மோடி. சம்பவம் மாறவே இல்லை. என்ன பண்ணா? உயர்கல்வியை அவர்களை விட தாண்டி கொடுத்தான் சம்புகன். ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு பிறந்த அனிதா என்கிற பெண் படிக்கிற சூழல், அந்த பெண்ணுக்கு படிக்கிற சூழல் இல்ல, கொசுமிக்கிற வீடு வசதி கிடையாது, அவ்வளவு கஷ்டப்படுற பெண் எலிஜிபிளா படிச்சு. இதுவா சார் கல்வி முறை? சார், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கோத்தகிரியில் பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல +2 படிக்கிறான். அவங்களுக்கு +2 பாடம் 3/4 வாசி போன வருஷமே முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு ஜூன் மாசம் தான் புக்கே கொடுத்தாங்க. நான் என்னதான் படிச்சாலும் அவன் வாங்குற மார்க்கை என்னால் வாங்கவே முடியாது. ஆனா MBBS காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ போகும்போது 2 பேருக்கும் ஒரே கட் ஆஃப் மார்க். ஒரே கல்வி முறையில இத்தனை வேறுபாடு. இது என்ன சார் கல்வி முறை? அரசு என்ன பண்ணணும்னா +1க்கும் பப்ளிக் எக்ஸாம் வையி, +2க்கும் பப்ளிக் எக்ஸாம் வையி, 2 மார்க்கையும் டிவைட் பண்ணி ஒரே கட் ஆஃப் மார்க்கா வெளியிட சொல்லுங்க. இல்லனா அரசு பள்ளிகள்லயும் +2 பாடங்களை +1ல இருந்தே நடத்த சொல்லுங்க. அப்பதான் என்ன மாதிரி ஏழை குழந்தைகளுக்கும் MBBSல இன்ஜினியரிங்ல ஃப்ரீ சீட் கிடைக்கும். நீட்டுங்கிறத கொண்டாந்து உள்ள விட்டுட்டு காலி பண்ணாங்கிறது சூழல் இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நீட்டை பத்தி இவ்வளவு நீங்க பேசுறீங்க, ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க வந்து இவ்வளவு எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுறீங்க, இன்னைக்கு நீட்டை ஒழிச்சிட்டீங்களா நம்மள கேட்கறாங்க. நியாயமா தான் தெரியும் உங்களுக்கு கேள்வி. எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒன்று பேசியது அப்படி சொன்ன உடனே ஆமா இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த விஷயங்களை நம்ம காப்பி அடிக்கிறது இல்லை. அது என்னன்னா அங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி முறை தான் இருக்கு. மந்திரிகளோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒரே கல்வி முறையில ஒரே ஸ்கூல்ல ஒன்னா உட்காந்து படிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல மந்திரிகளோட குழந்தைகளும் பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க? சாதாரண கூலி தொழிலாளி குழந்தைகளும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்க சார். நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, இந்தி போன்ற விஷயங்களில் நமக்கு எந்த ஆதரவும் இல்லை. நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, இந்தி போன்ற விஷயங்களில் நமக்கு எந்த ஆதரவும் இல்லை. நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, இந்தி போன்ற விஷயங்களில் நமக்கு எந்த ஆதரவும் இல்லை. தலைவர் தளபதி இன்னும் ஃபைட் பண்றாரு. அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி ஃபைட் பண்ணாரோ நீட்டுக்கு எதிராக, ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஃபைட் பண்றாருன்னா அவர் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு எதிர்கட்சி தாங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளா இருக்கிறாங்க. ஏன் தலைவர் கலைஞர் வந்து இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கினார்னா, இவர் தோதாக இருந்த அரசு காங்கிரஸ் இருந்ததுனால கேட்டு வாங்கிட்டாரு. நம் தலைமையில் கொண்டு வந்த ராகுல் காந்தி ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா தூக்கி என் மாநிலத்துக்கு மட்டும் வேண்டாம் வாங்கியிருப்பார் தளபதி. மீண்டும் மோடி வந்துட்டார். இன்னொன்னு கூட்டணி கட்சிகள் யாரும் நீட்டுக்கு எதிராக வரவும் இல்லை. CPM கட்சி நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. கல்விங்கிறது ஒரு வடிகட்டுதல் மாதிரி மாறிடுச்சு. கல்வி முறையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைய மாணவர்கள் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு முத்திரை குத்தி வெளியே தள்ளிடுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஏழை குழந்தைங்க. வெளிநாடு போகிறதுக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறதுக்கும் விரும்புற வெறும் 3% பேருக்காக தான் சார் இன்றைய கல்வி முறையே தயாரிக்கப்படுது. மழைக்காக கூட எங்க அப்பா அம்மா அவங்க பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கினது கிடையாது. நாங்க எப்படி சார் இந்த பேராசை கூட்டத்தோட போட்டி போட முடியும்? சார், உங்ககிட்ட களிமண்ணையும் என்கிட்ட மணலையும் கொடுத்துட்றாங்க. 2 பேரையும் ஒரு கரடி பொம்மை செய்ய சொல்றாங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செஞ்சிடலாம். ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செய்யவே முடியாது. நானும் 12வது முடிச்சுட்டு பெரிய MBBS காலேஜ்ல போய் சேர்றேன். அரசு பள்ளி மாணவர்களால MBBS காலேஜ்ல சேரவே முடியாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நானும் சேர்றேன். LKGல இருந்து +2 வர பெரிய கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவனும் MBBSல வந்து சேர்றான். அங்க எல்லா பாடமும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறதுனால அவன் ஈஸியா படிச்சுக்கிறான். நாங்க தாழ்வு மனப்பான்மையிலையும் வெக்கத்திலையும் ஒன்னா சூசைட் பண்றோம், இல்லைன்னா அந்த காலேஜை விட்டே ஓடி வந்துடுறோம். ஆனா ஓசூர்ல நிக்காத ஒரு ரயில ஓசூர்ல நிக்க வைக்கணும்னா முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது.
அது ரயில்வே மினிஸ்டர் தான் செய்ய முடியும். ஏன்டா ஓசூர்ல ஒரு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ரயில நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நீ அதிகாரம் இல்லாம உன்கிட்ட வச்சிருக்கிறன்னா நீட்ட நிப்பாட்டுறது முதலமைச்சரால் எப்படி முடியும்? 1 2 3 ரெயின் ரெயின் கோவே இது எல்லாத்தையும் காசு கொடுத்தா நம்ம வாங்குறோம். இதுக்கு பேர் கல்வியா சார்? வியாபாரம். கல்வி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே சுடுகாடு தான் சார். லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு கோடி கணக்கில் சொத்தை வாங்கி குவிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்குறீங்க. அவ்வளோ செலவழிச்சு படிக்கிறதுனால தான் அவன் படிச்சு முடிச்சோன்னே லஞ்சம் ஊழல் வரதட்சணை இதெல்லாம் செய்யறாங்க. வேறு ஃபுல்லா விஷத்தை ஏத்திடுறீங்க. அப்ப பழம் மட்டும் இனிக்குமா? ஓசூர்ல ஒரு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ரயில நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நீ அதிகாரம் இல்லாம உன்கிட்ட வச்சிருக்கிறன்னா நீட்ட நிப்பாட்டுறது முதலமைச்சரால் எப்படி முடியும்? இந்த கல்வி முறையே சரியில்லை. இந்த கல்வி முறையை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு விலைக்கு தகுந்த மாதிரி வகை வகையான கல்வி உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. காசுக்கு தகுந்த மாதிரி கல்வி. நிறைய பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஐசிஎஸ்சி கல்வி முறை. அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு சிபிஎஸ்சி கல்வி முறை. அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி முறை. ஒண்ணுமே இல்லாத எங்க மாதிரி ஏழை குழந்தைங்க அரசு பள்ளியில ஒரு கல்வி முறையில படிக்கிறாங்க. சம்புகன் ஒரு சூத்திரம் முதல்ல சொன்னல, அதுக்கு தான் வரலாற்றை சொல்லி இங்க வர என்ன சொல்லுச்சு? 3 வர்ண கல்வி. பிராமண கல்விய கீழ் வர்ணத்தார் படிச்சா என்ன ஆகும்? கொலைப்பட்டுருவாங்க. அப்படிங்கிறது சட்டமாக்குறது அந்த கதை. அது சட்டம், அது சட்டம். வேதம் சட்டம். அதை மக்களுக்கு புரிய வைக்க எழுதப்பட்ட கதை தான் ராமாயணம். இந்த ராமாயண சம்புகன் ஒரு கேரக்டர் போட்டு என்ன கதை இருக்கான்னு தெரியுங்களா? சம்புகன் ஒரு சூத்திரன். யார்? நம்ம பாட்டன். அவன் என்ன பண்றான்? தவம் பண்றான். தவம் என்னது? பிராமணர் கல்வி. பிராமணர் படிக்கிற கல்வி. அந்த கல்வியை யார்? அவன் வைசியர் கல்வி கூட படிக்கல, சத்திரியர் கல்வி படிக்கல. அதையெல்லாம் தாண்டி பிராமணர் கல்வியை படிச்சுட்டான். தவம் அவங்க தான் இருப்பாங்க, அந்த முனிவர்கள் தான் இருப்பாங்க, பார்ப்பாளர் தான் இருப்பாங்க. அதை போய் படிச்சுட்டான். அதை போய் தவம் இருக்கிறான் காட்டுல. அவன் இருந்த உடனே ஊரை ரணப்படுது. என்ன பண்றாரு? ஒரு பார்ப்பாளர் என்ன பண்றாரு? பையன் இறந்து போனான். ஒரு பையன் இறந்து போறான், ஏதோ விஷயத்துல இறந்து போயிட்டான். ஒரு பையன் இறந்து போன பையனை என்ன பண்றாரு? நல்லா தெரிஞ்சுங்க. இறந்து போன தன்னோட மகனை என்ன பண்றாரு? ராமனோட அரண்மனைக்கு முன்னால கொண்டாந்து கிடத்துறாரு. கிடத்திட்டு சொல்றாரு, ராமனை கடுமையா திட்டார். பெரியார் திட்டார், அவரு திட்டார் இல்ல, பெரியார் அப்படி திட்டினதே கிடையாது. ராமனை மிக கடுமையாக ராமாயணத்தில் ராமனை திட்டினது ஒரு பார்ப்பனர். அசிங்கமா திட்டார். இந்த உன்னோட ஆட்சி ஒரு ஆட்சியா? இப்படி ஒரு மோசமான ஆட்சின்னு சொன்ன உள்ள இருக்கிற ராமன் வெளியே இருக்கிற ஒரு பார்ப்பனர் குரல் கேட்ட உடனே, ஒரு சாமானிய ஒரு பார்ப்பனர் தெரிஞ்சுங்க, வறுமையில் இருக்கிறவர் தான், அவர் குரலுக்கு ஒடியாரம். நீங்க ரோட்ல கூட பாப்பீங்க. ஓசூர்ல டிராபிக் போலீஸ் இருப்பாரு. ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட நம்ம பண்ணுவாரு. பைக்ல போவாரு, ஹெல்மெட் போட்டிருப்பாரு, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. பைக்ல போகும்போது சிக்னல்ல பார்க்காம மேஜிஸ்ட்ரேட் தாண்டி போயிட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவார் தெரியுமா? யாரு? நம்ம கான்ஸ்டபிள். யோ சாவுரைக்கு வீட்டுல சொல்லிட்டு வட்டியாம்பாரு. மேஜிஸ்ட்ரேட் தெரியுமா? டிப்டாப்பா இருந்தா கூட. அடுத்தது ஒரு டிவி சுட்டில குடுமி வச்சு உடம்பு திறந்த மார்போடு பூணூல் போட்டுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? அவரு சிக்னல் பார்க்காம ஒரு ஐயர். அதே மேஜிஸ்ட்ரேட்ட சாவுராக்கின்னு சொன்ன அந்த கான்ஸ்டபிள் திரும்ப பண்ணுவாரு, சாமி சிக்னலை பார்க்கலையான்னு கேட்பாரு. உண்டா இல்லையா? இது நம்ம உடம்புல அப்படியே ஊறி போனது. அப்ப ராமன் என்ன பண்றாரு? சாமானிய குரல் கட்டு வெளியே ஓடியாரு. ஓடி வந்து என்ன ஆச்சு? ஏன் என் பையன் செத்து போயிட்டான். எப்படி செத்தா அப்படின்னா, ஆட்சி சரியில்லை, பஞ்சம் அப்படி சொன்னா அப்படியும் இல்லை, தொற்று நோய் அப்படியானா அப்படியும் இல்லை. அப்படி எப்படி செத்தான் அப்படின்னு பார்த்தா, உன் ஆட்சியில் ஒரு சூத்திரன் அந்த தவம் இருக்கிறான், அதனால செத்து போயிட்டாங்க. ஒரு ஆட்சியில் சூத்திரன் தவம் செய்யறான், அதனால செத்து போயிட்டான்னு சொல்ற உடனே அதை நம்புற. நல்லா தெரிஞ்சீங்க. செத்து ஒரு அஜித் படம் ஒண்ணு வந்தது இல்ல? ஒரு ஆட்டோ ஓடாதுங்க, பக்கத்து ஆட்டோ கண்ணாடியை சரி பண்ண இந்த ஆட்டோ ஓடும். அதுல கூட ஒரு லாஜிக் இருந்துங்க. பக்கத்துல ஆட்டோ ஒண்ணு, இது அது கூட கிடையாதுங்க. காட்டுல ஒருத்தர் தவம் பண்றான், என் பையன் செத்து போயிட்டான்னு ஒருத்தர் சொல்றான், அதை மன்னன் நம்புறான். தெரிஞ்சீங்க. நம்பி என்ன பண்றான்? விசாரிக்கவே இல்லை. குழந்தைங்க கிட்ட இருக்க ஒரு ஏற்ற தாழ்வுகளையும் ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாட்டையும் நீக்கிறதான் ஒரு கல்வி முறையோட பையன். அதுதான் அதோட வேலை. ஆனா இந்த கல்வி முறை மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வுடைய ஒரு சமுதாயத்தை தானே சார் உருவாக்குது. சபாஷ். அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆன உடனே மதுரையில ஒரு சமஸ்கிருத மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு என்ன பண்றாரு? டாக்டரை இவங்க கூப்பிடுறாங்க. சமஸ்கிருத மாநாடு யார் நடத்துவா? மேடம் சொல்றாங்க, அவா. அதான் கரெக்ட். அவங்க நடத்துறாங்க. இவர் மாகாண முதல்வர் சீஃப் கெஸ்ட் அங்க போயிருக்கிறார். போய் நம்ம எழிலன் டாக்டர் மாதிரி நடுவில் உட்காந்துருக்காரு. சுத்தி யாரு? அவா.
சுத்தியவா, சைட்லவா, இந்த சைட்லவா, எல்லாவா, நடுவுல நம்மால் மட்டும் ஒரே ஒரு நான் பிராணி முதலமைச்சர் முறையில். ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நீதி கட்சியின் முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, தமிழ்ல பேசுவோம், இல்ல தெலுங்குல பேசுவோம், அவரோட தாய்மொழி தெலுங்கு, அதுல பேசுவோம், அல்ல இங்கிலீஷ்ல பேசுவோம், எதுலையுமே பேசுறோம். சமஸ்கிருதத்துல பேசுறாங்க, யமகா சுவாகா என்னென்னமோ சொல்றாங்க. நமக்கு கல்யாணத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம கேட்டிருக்கோம். அதாவது எதுவும் தெரியாது, யமகா சுவாகா என்ன திட்டானா நீ நல்லா இருப்ப, நாசமா போவோம், குடும்பம் திட்டானா கூட நமக்கு தெரியாது. மந்திரம் நமக்கு வந்து ஆயிரம் வந்து வாழ்த்துறோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க கம்மியா சம்பளம் கொடுத்துட்டோ அல்லது யாரோட பேசிட்டான்னா அவன் சமஸ்கிருத இந்த கல்யாணம் இன்னையோட முடிஞ்சு போயிட்டோம்னு கூட சொல்லலாம். அவங்க நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏதோ சடங்கு நடத்தணும். நம்மளுக்கு தமிழ்ல வாழ்த்துறான்னா இதுல திட்டி நாசமா போட்டோம் ஐயோஹோ அப்படின்னு அள்ளி போட்டான்னு வச்சுக்க, சாமி அப்படின்பா நம்மால் என்ன. அது மாதிரி அவங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன பேசுறாங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நடுவுல சமஸ்கிருத சிறப்புகள் பேசுறதை விட்டோம். நீதி கட்சி பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கான நீதி கட்சி பத்தி கேவலமா பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலி பண்ணி வச்சு கேவலமா கிண்டல் பண்ணி பேசுறாங்க. நீதி கட்சி அமைச்சரை பத்தி கேவலமா பேசுறாங்க. மாகாண முதலமைச்சரை பத்தி கிண்டல் பண்ணி பேசி அவர் என்ன பண்றது, இவங்க எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நாடு மீதியா உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் தெரிஞ்சீங்க. ஒரு அவையில் ஒரு மொழி தெரிந்த எல்லாரும் சிரிக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தருக்கு எவ்வளவு அவமானமா ஃபீல் பண்றாரு தெரிஞ்சு வச்சு. என்ன பேசுறாங்க, எது பேசுறாங்க, எல்லாம் பேசி கை கொட்டி சிரிக்கிறாங்க. நீதி கட்சி கொடுத்தா பேசி முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்தது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அடுத்ததாக நமது மாகாண முதல்வர் அவர்கள் இப்பொழுது பேசுவாருங்கிறாங்க. என்ன பண்ணார் தெரியுமா மாகாண முதல்வர்? அப்படி இருந்தார். சினிமாவில் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. சினிமா ரஜினி, கமல், விஜய் அது இதெல்லாம் வருது இல்ல, ஒரு பையன் கிட்ட நடக்க முடியாது. சினிமா சீனி தூக்கி சாப்பிடுறாரு. என்ன பண்றாரு தெரியுங்களா? மைக்க பிடிச்சு முதல் வாக்கியம் இல்ல, முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் இலக்கிய தரம் வாய்ந்த சமஸ்கிருதத்திலே பேசுறாரு. என்ன மேட்டர்னா, அவர் சமஸ்கிருதத்துல எம்பிஏ படிச்சாருங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல நிறைய சமஸ்கிருதம் ஆந்திரால வந்திருக்காரு, சமஸ்கிருதம் படிப்பாங்க, சமஸ்கிருதம் எம்பிஏ அவரு. ஆனா இவ்வளவு படிச்சுட்டு அவனுக்கு பேசுறதெல்லாம் கேட்டு விஜிபி கோல்டன் பீச் வாசல் ஒருத்தர் நிற்பாரு, அதே மாதிரி நின்றுருக்காரு பாரு நம்மால. அதுதான் சாமர்த்தியம். என்ன நினைச்சிருப்பாரு, ஓஹோ மகனை இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாருல. ஒட்டுமொத்தமான ஆடிட்டானுங்க வச்சு வெளுத்துட்டு என்ன பண்ணாரு, அவங்க நடத்துறது எதுக்கு தெரியுமா? சமஸ்கிருதி ஃபண்டு வாங்குறதுக்கு ஒரு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மாநாடுலாம் பேசி பதில் எல்லாம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்தாரு. சமஸ்கிருதம் என்ன ஃபண்டு தெரியுமா? அவருக்கே அப்பதான் ஒரு மேட்டர் தெரிய வந்து, என்ன தெரியுமா, எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்வில் சமஸ்கிருதம் ஒரு பாடமா வச்சிருக்காங்க. எவ்வளவு அநியாயம். அதாவது நடக்கிறது வெள்ளக்கார ஆட்சி, எக்ஸாம் சமஸ்கிருதம். ஒரு ஆயுர்வேதம் இருந்தாலும் நீங்க சமஸ்கிருதம் நுழைவு வைக்கலாம், அது முழுக்க சமஸ்கிருதம் தான் இருக்குது. எம்பிபிஎஸ்க்கு ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட சமஸ்கிருதம் கிடையாது, தமிழும் கிடையாது. நீ தமிழ் கூட வைக்க வேண்டியது, தமிழ் வச்சாலும் மனிதா சமஸ்கிருதம் வச்சுக்கீங்க. இது எம்பிபிஎஸ் தமிழும் கிடையாது, அது முழுக்க ஆங்கிலம், லத்தீன் அது மாதிரி வார்த்தைகள் இருக்குது. ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருதத்துல இல்லாத ஒன்னை கொண்டாந்து நுழைவுத்துல சமஸ்கிருதம் வச்சிருக்கிறாங்கன்னா ஏன் வச்சிருக்காங்க, எது வச்சிருக்காங்க? என்ன விஷயம்னா, கிராமப்புறத்துல இருந்து படிச்சுட்டு பியூசி எல்லாம் படிச்சுட்டு டாக்டர் ஆகிறது ஃபுல் எலிஜிபிளோட நம்ம என்ன பண்ணுவோம், சரியா போயிருப்பாங்க குழந்தைங்க எல்லாம். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், பாஸ் பண்ணி நீ டாக்டர் தான் அப்படின்னு போவோம்ல. மருத்துவத்துக்கு தேவையான பிசிக்ஸ்ல, பயாலஜில, ஜுவாலஜி எல்லாம் என்ன மார்க், அதுல 99 100 வரைக்கும் மார்க் எல்லாம் எடுத்துட்டு நீ நம்ம தான்டா டாக்டர் நம்மளுக்கு போன உடனே, ஓ நீ டாக்டர் ஆயிடுவா, இந்த வாங்கிக்க நமகாசுவாகன்னு ஒரு தூக்கி விட்டா. போனா நமகாசுவால நம்மளுக்கு பூரா முட்டை. அவங்க 60% 70% எடுத்தவெல்லாம் நமகாசுவாகா எழுதி டாக்டர் ஆயிடுறான். நம்ம ஆளுங்க 99% எடுத்துட்டு நமகாசுவாகா தெரியாதனால டாக்டர் ஆக முடியல. இதை தெரிந்து கொண்ட நமது பனகல் அரசர் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? இனி எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்வில் சமஸ்கிருத பாடம் கிடையாதுங்கிற உத்தரவை போட்ட மகத்தான தலைவர் தான். போட்டதில்ல, நான் சொன்னல, நீதி கட்சி நீச்சியது திமுக சொன்னல. இந்த பனகல் அரசுக்கு ஒரு வாரிசு இருக்காரு, யார் தெரியுமா உங்களுக்கு? நேரடி ரத்த வாரிசு சொல்லல, கொள்கை வாரிசு, அரசியல் வாரிசு. யார் தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? கை தூக்குங்க, எழுதுங்க. அவர் ஒரு படத்தை கை தூக்கு, கலைஞர் சொன்னார். சரியா புரிஞ்சிருக்க. பனகல் அரசர் என்ன பண்ணாரு, நீதி கட்சியோட முதல்வர் நுழைவுத் தேர்வு எம்பிபிஎஸ் நீக்கினாரு. நீதி கட்சி நீட்சியாக, பனகல் அரசு நீட்சியாக இந்த கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, எல்லா ஊர்லயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. +2ல மார்க் எடுத்து
99% போனதுக்கு பிற்பாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஏறக்குரிய ஒரு ஒரு சமஸ்கிருத மாதிரி தான் வச்சுங்க. இப்போ ஓசூர் கிராமப்புறத்துல இருந்து +2 அரசு பள்ளியில படிச்சுட்டு ஒரு 100 மார்க் எடுத்துட்டு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நல்லா படிச்சிருவோம். படிச்சுட்டு அங்க போனதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு நகர்மய சார்ந்த ஒரு பணக்கார செட்டப்போட சூழல். அங்க போகும்போது இயல்பாக ஒரு தாழ்மனப்பான்மை வந்துடும். கிராமப்புறத்துக்கு போனாங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டல் திடீர்னு நம்ம போறோம், நம்ம வீட்டுக்கு ஏதோ பத்திரிக்கை கொடுக்குறாங்க, பெரிய பணக்காரன் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் பணக்காரன் ஆயிட்டாரு, வேண்டாவுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுப்பாரு. போனோம்னா ஏண்டா குறைங்க கூட கேட்க மாட்டாங்க, எங்க விட்டுருங்க. அங்க போயிட்டோம்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய ஒரு ஹோட்டல்ல, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க, பஃபே சிஸ்டம்னு வச்சுங்க. அந்த இடத்துல போகும்போது உள்ள நுழையும் போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். உண்டா இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாரும். ஆனாலும் அந்த செட்டப்பை பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கு கீழே உள்ள மக்கள் தன்னோட பொருளாதார அந்தஸ்துக்கு மேல் உள்ள செட்டப்புக்குள்ள நுழையும் போது தன்னை அறியாம பாடி லாங்குவேஜ் பேசுறது கூச்சப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சமச்சீர் கல்வினா என்ன? ஒரு பொது பள்ளி முறையில வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பள்ளியில அனைவரும் சேர்ந்தார் போல எந்த விதமான வர்க்க, சாதி, சமய, ஏழை, பணக்காரர் வேறுபாடற்ற ஒரு சூழ்நிலையில படிக்கிறதுக்கு பேர் தான் சமச்சீர் கல்வி. இது ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கறதுக்கு திறமை அளவுகோலா வச்சா அதுவே தவறு. ஆனா இன்னைக்கு நிறைய பள்ளிங்கள்ல வசதி தான் சார் அளவுகோலா இருக்கு. ஆரம்ப கல்வி நிச்சயமாக இலவச தரமான கட்டாய கல்வியா, தாய்மொழி வழி கல்வியா இருக்க வேண்டும் என்று 1948 உருவான சர்வதேச பிரகடனம் சொல்லுது. இங்க முனுசாமிக்கும் கண்ணம்மாக்கும் பிறந்த குழந்தை ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா தண்டனை தர்றாங்க. அம்மான்னு மகன் கூப்பிட்டா சந்தோஷப்படாம இவ்வளவு செலவு பண்ணி உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுக்கா இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தேன், மம்மின்னு கூப்பிடுன்னு குழந்தைய அடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கறதே அழிஞ்சிட்டு வருது சார். 2 வெள்ளைக்காரங்க சந்திச்சா ஆங்கிலத்துல பேசிக்கிறாங்க, 2 இந்திக்காரங்க சந்திச்சா இந்தியில பேசிக்கிறாங்க, 2 மலையாளக்காரங்க சந்திச்சா மலையாளத்துல பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல சார், தாய்மொழி அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட பேசிக்கிறாங்க. ஆனா 2 தமிழர்கள் சந்திச்சா மட்டும்தான் ஹாய் ஹவ் ஆர் யூ, ஆர் யூ ஃபைன், வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிட்டு வருது சார். அனைத்து பாடங்களையும் ஆங்கிலத்திலேயே சொல்லி தரது, வீட்டுல எப்போதும் கூப்பிடுற அம்மா அப்பாங்கிறதெல்லாம் இங்கிலீஷ்லயே கூப்பிட வைக்கிறது, ஒரு நாட்டையே ஆங்கிலமயமாக்குறதுங்கிற ஒரு கொடிய தன்மை. இந்தியாவில் 20 கோடி குழந்தைங்க இருக்காங்க, அதுல 3 கோடி குழந்தைங்க ஸ்கூல்ல சேரவே இல்லைன்றாங்க. இந்த குழந்தைங்க தான் கடத்தப்படுற குழந்தைகளாகவும், தெருவோர குழந்தைகளாகவும், பிச்சை எடுக்கிற குழந்தைகளாகவும் இருக்காங்க. அதை உருவாக்குறது இன்றைய கல்வி முறை. ஒரு பொது பாடத்திட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு சமச்சீர் கல்வின்றீங்க. என்ன சார் சமச்சீர் கல்வி? தமிழ் மீடியத்துல புக்கெல்லாம் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துல புக்கெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியா?